மில்லத் பிறை விருது பெறும் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன்னாள் மாநில தலைவர் SN சிக்கந்தன் அவர்கள் குறித்த காணொலியை தற்போது பார்க்கலாம். ஜமாதி இஸ்லாமி இந்த அமைப்பின் தமிழ்நாடு செயலாளராகவும் சமரசம் இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வருபவர் திரு SN சிக்கந்தர் அவர்கள் கல்லூரி காலங்களில் மாணவர் அமைப்பின் மூலம் கல்வி வளாகங்களில் வன்முறை போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக பரப்புரை மேற்கொண்டவர். சுனாமி ஆழிப்பேரலையின் போது துயர்துடைப்பு பணிகளிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் அமைத்துக் கொடுப்பதிலும் பெரும் பங்காற்றினார். ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற பெரும்பான்மைவாத கருத்துக்கு எதிராக மானுட வசந்தம் எனும் தொலைக்காட்சி தொடர் மூலம் பன்மைத்துவ கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை மக்களிடையே பரப்பியவர். ஒன்றிய பாஜக அரசு இயற்றிய குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற மக்கள் திரள் போராட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் சென்று பங்கேற்றவர். திரு SN சிக்கந்தர் அவர்கள் மத நல்லிணக்கத்துக்காக ஆற்றி வரும் பங்களிப்பை பாராட்டி அவருக்கு காயிதே மில்லத் பிறை விருதை வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது. அடுத்து காயிதே மில்லத் பிறை விருதினை பெறும் சான்றோர் தோழர் ஜனாப் SN சிக்கந்தர், தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் திரு செய்யது நாகூர் மீரான், திருமதி மீரான் பிவி ஆகியோருக்கு 29/10/1961 அன்று சிக்கந்தர் அவர்கள் பிறந்தார். இவர் வரலாற்று பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பில் இணைந்து மாணவர் சமுதாயத்தை நெறிப்படுத்தி அறவழியில் அவர்களை வழிநடத்தினார். அந்த அமைப்பின் தமிழ்நாட்டு தலைவராக இருந்த காலத்தில் கல்வி வளாகங்களில் பெருகும் வன்முறை போதைப் பொருள் பயன்பாடு முதலானவற்றுக்கு எதிராக பரப்புரை மேற்கொண்டார். 2004 ஆண்டு தமிழ்நாட்டை தாக்கிய சுனாமி என்னும் ஆழி பேரலையால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர்துடைப்பு பணிகளில் முழுமூச்சாக ஈடுபட்டார். நாகூர் கோட்டக்குப்பம் பகுதிகளில் நிரந்தர குடியிருப்புகளை ஏற்படுத்துவதிலும் பாதிக்கப்பட்ட மக்களது வாழ்வாதார தேவைகளுக்கு வழியமைத்துக் கொடுப்பதிலும் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற பெரும்பான்மைவாத கருத்துக்கு எதிராக மானுட வசந்தம் என்னும் தொலைக்காட்சி தொடரை இயக்கி பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை பரந்துபட்ட அளவில் மக்களிடையே கொண்டு சென்றார். 2011 வெல்ஃபேர் பார்ட்டி என்கிற கட்சியை துவங்குவதற்கு அடித்தளம் அமைத்து அதன் அகில இந்திய பொருளாளராக செயல்பட்டார். அகில இந்திய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். 2011 முதல் 2021 வரை வெல்ஃபேர் பார்ட்டி என்னும் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக திறம்பட பணியாற்றினார். திருவாரூர் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தெழுந்த சூழலில் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று மக்களின் போராட்டங்களுக்கு உறுதுணையாக நின்றார். அத்துடன் விவசாயிகள் தங்கள் உரிமைகளுக்காக போராடிய பொழுது விவசாய தங்க தலைவர்களோடு இணைந்து நின்றார். சென்னை பெருவெள்ளத்தின் போது மக்கள் துயர்துடைக்கும் பணிகளில் சிறப்பான முறையில் ஈடுபட்டு அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றார். லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஒன்றிய பாஜக அரசு இயற்றிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற மக்கள் திரள் போராட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் பங்கேற்றார். தொலைக்காட்சி விவாதங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் வழியாக விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வருகிறார். இஸ்லாம் டுடே என்னும் யூடியூப் சேனலையும் தற்போது நடத்தி வருகிறார். ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் என்னும் அமைப்பின் தமிழ்நாடு செயலாளராகவும் சமரசம் மாதம் இருமுறை இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் கண்ணியத்தமிழர் காயிதே மில்லத் வழியில் செயல்பட்டு வரும் திரு SN சிக்கந்தர் அவர்களுக்கு மத நல்லிணக்கத்திற்காக அவர் ஆற்றி வரும் பங்களிப்பை போற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2024 ஆண்டுக்கான காயிதே மில்லத் பிறை விருதினை வழங்கி பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம்.